போகி காலை. சின்ன கிராமம். பனி படர்ந்த அமைதியான தெருக்கள். ஒவ்வொரு வீட்டின் முன்னால் பழைய பொருட்கள், பழைய துணி, பழைய பொருள். போகி நெருப்பு மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. கிராமத்தின் ஓரத்தில் ஒரு குடிசை. அங்க மதி தாத்தா அமைதியாக நின்றிருந்தார். எரியும் நெருப்பை பார்த்து கொண்டிருந்தாலும் அவருடைய கைகளில் எரிக்க எந்த பொருளும் இல்லை. வாழ்க்கை ஏற்கனவே அவரிடமிருந்து நிறைய எடுத்து கொண்டு போயிருந்துச்சு. மதி தாத்தாவின் மனசுக்குள் பழைய நினைவுகள் ஓடியது. தனிமை, வலி, சொல்ல முடியாத துக்கம். அந்த நேரத்தில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சின்ன பையன் திவ்யரசன் ஓடி வந்தான். அவன் அவாவியாக கேட்டான், தாத்தா, நீங்க போகி எரிக்கலையா? மதி தாத்தா மெதுவாக சிரித்தார். சொன்னார், எரிக்க பொருள் இல்லப்பா, ஆனா மனசுல பழைய வலி இருக்கு. திவ்யரசன் கொஞ்ச நேரம் யோசித்தான். அவன் கையில் இருந்த பழைய கிழிந்த பள்ளி நோட்டை பார்த்தான். அதை நெருப்பில் போட்டுவிட்டு சொன்னான், இது என் பயம் தாத்தா, நான் நல்லா படிக்க முடியாதோன்னு இருந்த பயம். அந்த வார்த்தைகள் மதியின் மனசை தொட்டது. அவருடைய கண்கள் நனைந்தது. அவர் மெதுவாக சொன்னார், பிறரை நேசிக்க கற்றுக்கொள், வலி கூட ஒரு பாடமா மாறும். அவர் நெருப்பை பார்த்தார். மனசுக்குள்ளிருந்த பழைய துக்கம், தனிமை, தோல்வி நினைவுகளெல்லாம் ஒரு கணம் கண் முன்னாடி வந்தது. மெதுவாக மனசுக்குள் வந்தது. மதி தாத்தா சொன்னார், இது என் பழைய வாழ்க்கை. போகி நெருப்பு எரிந்தது. அதோட சேர்ந்து இரண்டு மனசும் லேசானது. சூரியன் மெதுவாக உதித்தது. போகி சொல்ற அர்த்தம் ஒண்ணுதான். பழைய வலியை எரிச்சிட்டா எந்த ஒரு மதமாயிருந்தாலும் மனிதன் ஒரே மாதிரி தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கொரில்லா குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.